ஹாய் ஹரீஷ், வெல்கம் டு நைட் லைஃப் டூர்ஸ் அண்ட் நியூட்டன் டூர்ஸ். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெனாங் ட்ரிப்பு. ஸோ பெனாங் ட்ரிப்பில் நம்ம டே 1 நம்ம சென்னையிலேருந்து கிளம்புறது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 2:20 போல் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகி ஒரு 8:30 போலலாம் வந்து பெனாங்கில் லேண்ட் ஆகிடும். ஸோ வாங்க போர்டிங் பண்ணலாம், எப்படி இருக்குது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட்டுக்கு போர்டிங் பண்ணுறது. யூஸ்வலாக இது வந்து பார்த்திங்கன்னா கேட் நம்பர் 6 அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கிளாஸ் கேட் சொல்லுவாங்க. இதுதான் போட்டிருக்காங்க பாருங்கள். அது லோயர் பேஸ்மெண்ட்லேருந்து கிளம்பும் இந்த ஃப்ளைட்டு. பஸ்ஸில் போய் நம்மளை பிக்கப் பண்ணி கொண்டு போய் இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் கவுண்டர். எதுக்காக பர்டிகுலராக காட்டுறேன் அப்படின்னா, நம்ம இந்த ட்ரிப்பில் பெனாங் அண்ட் பென்தாங் இல்லைனா டெனாக் அந்த மாதிரி கவர் பண்ணுவோம். ஸோ இது வந்து மெயின் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 கண்ட்ரி கவர் பண்ணுறால ஏர்டெல் நம்ம ரோமிங் போயிட்டா போதும், லோக்கல் சிம் கார்டு வாங்குறது வேஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் இருக்குது 7 kg ப்ளஸ் 30 kg. அதே மாதிரி இதில் வந்து டின்னர் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம வந்து புக்கிங் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பெனாங் வந்து ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளைங் ஹவர்ஸ் வந்து 3.5 hours இல்லைனா 3.10 minutes இந்த மாதிரி வந்து போய் சேரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெனாங் லேண்டிங் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி விண்டோ சீட்லாம் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் லேண்டிங் டேக் ஆஃப் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது நம்ம வெள்ளனவே புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணி கொடுப்போம், இல்லை சம்டைம்ஸ் வந்து பெய்ட் கஸ்டமர்ஸ்க்கு பெய்டாக பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா சீக்கிரமாக வெளியே வந்துடலாம். ஏன்னா ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டு, நம்ம மதுரை திருச்சி ஏர்போர்ட் மாதிரி தான், பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் இந்த கேட் நம்பர் 6. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வருவீங்க ரோட் 2, அதாவது வந்து ஃபஸ்ட் ரோடு இல்லாமல் செகண்ட் ரோடு நம்ம டிரைவர் உங்களை பிக்கப் பண்ணிப்பார், இவர் மிஸ்டர் முரளி. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்னேக்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இதை வாங்க எப்படி இருக்குன்றது ஒரிஜினல் வாய்ஸில் பார்க்கலாம். The person who is here is really giving a very good explanation about the snakes and good for photo. Get 50 ringgits. It's best place to see, and this is kissing me now. Please take it. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்னேக் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 50 ringgit சார்ஜ் பண்ணுவாங்க. பிரிண்ட் போடுறோமா இல்லையான்றது பொறுத்து காஸ்ட் வேரியன்ஸ் ஆகும். அதே மாதிரி இது ஏர்லி மார்னிங் ஓப்பன் பண்ணிடுவாங்க 6:30 7 o'clockலாம். ஸோ நம்ம ஏர்லி செக் இன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளைட்டை விட்டு இறங்கினோடனே 8:30 9 o'clockலாம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம வந்து பென்தாங் கிளம்புறோமா இல்லை பெனாங்லேயே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு தென் நெக்ஸ்ட் டே வந்து பென்தாங்கோ டெனாக்கோ போகிறோமான்றதை பொறுத்து நம்ம ஐட்னரி பொறுத்து நம்மளுக்கு எல்லாமே இதுவாகும். இது பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்குல்ல பட்டாயாவில், அதே மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்க ஏரியா தான். இங்கேயும் போட்டிங் இருக்குது, ஸ்பீட் போட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, சாப்பிட்றதுக்குலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஹாய், இப்போ நம்ம பெனாங்கில் வந்து மங்கி காட் டெம்பிள்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டாயாவில் இருக்க ஃப்ளோட்டிங் மார்க்கெட் மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. நிறையா ஷாப்பிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் சாப்பிட்றது, சும்மா செல்ஃபி எடுக்கிறது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சைனீஸ் அண்ட் என்ன சொல்கிறது ஃபாரினர் யூரோப்பியன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து டூரிஸ்டாக இங்கே வராங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து ஒரு மார்னிங்கில் வந்து ஒரு ஏர்லி செக் இன் அவாய்ட் பண்ணி சில் அவுட் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை ஈவினிங்ஸில் வந்துட்டு போயிட்டு ஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு கேட்டு சும்மா என்னது வித்தவுட் என்ட்ரன்ஸ் இல்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் சரி பெஸ்ட் பிளேஸு. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படியே வீடியோலேயே பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து ஒரு போட் ஒன்று போகுது. இங்கே இருக்க லோக்கலில் இருக்கிற சின்ன ஐலாண்ட்ஸு அப்புறம் பிரிட்ஜஸ்லாம் காட்டிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் செட்டப் இது நல்லா இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. அது எஸ்பெஷலி க்ரௌட் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பர் பிளேஸு. மெயின் திங் வந்து பெனாங்கோட ஃபுல் சிட்டி இங்கேருந்து இந்த ஹார்பர்லேருந்து மெயின் டவுன் வரைக்கும் எல்லாமே மேக்ஸிமம் இங்கேருந்து ஓரளவுக்கு 360 டிகிரியில் கவர் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கிது. ஸோ இந்த இடம் வந்து ஃபேமிலியாக கப்புள்ஸாக பாய்ஸாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு சில் அவுட் பண்ணுறதுக்கு சூப்பர் பிளேஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெனாங்கில் இருக்கிற தாய்லாண்டில் புத்தா டெம்பிள். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பர்மா புத்தாவும் இருக்காங்க. ஸோ இந்த டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஷுவலாக எப்பயும் போல் பேங்காக்கில் வந்து எப்படி வந்து ரெக்ளைனிங் புத்தா படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் வந்து படுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து டிவோஷனலாக பிடிக்கும், இந்த மாதிரி டெம்பிள் டூர்லாம் பிடிக்கும், ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னிங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து பார்க்கலாம், தப்பில்லை. ரொம்ப பொலைட்டாக டிப்ளமேட்டாக ஒரு செல்ஃபி ஸ்பாட்டாக சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. ஸோ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டெம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா பர்மா புத்தா. ஸோ இது வந்து ஸ்டாண்டிங்கு, அது வந்து பார்த்திங்கன்னா ரெக்ளைனிங்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இவங்களோட லோக்கல் கல்ச்சர் அண்ட் அவங்களோட ஆர்கிடெக்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட வர்ஷிப் இதை மாதிரி சம்மந்தப்பட்டது. ஸோ அவங்களோட பிலீஃப் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டாச்சு. ஸோ யாரோ ஒருத்தர் ஜென்டலாக ப்ரே பண்ணிருக்காரு, லெட் ஹிம் ப்ரே. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டட் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து ஃபேமிலியாக மீட் பண்ணி பாருங்கள். இவர் தான் மிஸ்டர் முரளி, நம்ம கேப் இவர் தான் பண்ணி கொடுக்குறாரு எல்லாமே. இவர் செம்மையான ஒரு சூப்பரான டிரைவரு. அதாவது என்ன சொல்கிறது, நாலேஜ் அப்படியே ஒரு நாலேஜ் பெருமைக்காக சொல்ல. ஃபுட்டாக இருக்கட்டும், மார்னிங் லைஃபாக இருக்கட்டும், நைட் லைஃபாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சைட் சீயிங்காக இருக்கட்டும், அண்ணன் தரமான அண்ணன். ஸோ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் இலை சாப்பாடு தான். ஸ்குட்டு, அதுக்கப்புறம் ப்ரானு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் ஒரே குழம்புல போட்டு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்மளோட வெண்டைக்காய், அதுக்கப்புறம் மொச்சக்கொட்டை, கீரை பொரியல் எல்லாமே ஒரு பக்காவான ஃபுட்டு. காஸ்ட் என்னன்றது நான் கடைசியில் போடுறேன்.
பெனாங் ஒரு ஃபுட் பேரடைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அதுலேயும் வந்து இந்தியன் குசீனு, மலேசியன் குசீனு, அதுக்கப்புறம் வந்து சைனீஸ் குசீனுன்னு சொல்லி எல்லாம் மிக்ஸ்டாக அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி குட் ஃபுட் பேரடைஸ். ஸோ பெனாங்கில் வந்து அப்படியே ரூம் அரௌண்ட் த சிட்டி. ஸோ இதுதான் பெனாங்கோட டாலர்ஸ் டவர். மேலே ஸ்கை டெக் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து 60 or 70 ரிங்கெட்ஸோ சார்ஜ் பண்ணுவாங்க. மேலே வந்து சும்மா வியூ தான் பார்க்க முடியும். சப்போஸ் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வேறு மாதிரி பண்ணி தரலாம் ட்ரிப்பில். பட் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. பெனாங் ஹில் ட்ரெயின்லேருந்து பார்க்குற வியூ காட்டில் வந்து பெருசாக வியூ இருக்காது. பட் வேணும் அப்படின்னா பண்ணலாம். பெனாங்கோட வாக்கின் ஸ்ட்ரீட்னு சொல்லலாம், இல்லைனா ஃபுட் ஸ்ட்ரீட்னு சொல்லலாம், இல்லை பியர் ஸ்ட்ரீட்னு சொல்லலாம். ஸோ இந்த வந்து சுலியா அப்படின்ற ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, போயிட்டு சில் அவுட் பண்ணிவிட்டு பியர் அடிச்சுட்டு இல்லை பப்பு டிஸ்கோதேக் கிளப்பு மசாஜ் அந்த மாதிரி போய் நல்லா என்ஜாய் பண்ணுறது. ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்டட் இருந்தால் வாக்கின் ஸ்ட்ரீட் மாதிரி பிக்கப் பண்ணிட்டு வரது நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. Cheers. It starts with Penang Noor with Guna sir. Cheers. Let's enjoy the party. ஆக்சுவலாக பெனாங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பேரடைஸ்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இந்தியன் ஃபுட்டு, சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், அது மட்டும் இல்லாமல் மலேசியன் ஃபுட்டு. மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாசி கண்டான்றது அவங்க லோக்கல் ஒரு ஃபுட்டு. அதான் ஏகப்பட்ட இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து இதான் நாசி கண்டா கடை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இருக்கும். இவங்க எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கிறது இன்னும் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் முக்கியமான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பா கம் பூம் பூம் சென்டர் இன் பெனாங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைட் மூலியமாக இல்லை நம்மளே கூட வந்து கான்டாக்ட்ஸ் கொடுப்போம். நீங்கள் தேவைன்னா போய் யூஸ் பண்ணிக்கலாம். 230 to 250 ringgit வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சேஃப் அண்ட் செக்யூர், ஈஸி டு யூஸ். அப்புறம் மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா நைட் லைஃப் டூர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சைட் சீங்ஸ் வந்து ஒரு ஆப்டாக தான் காட்டுவோம். அதாவது முக்கியமான சில ஸ்பாட்ஸ் மட்டும் தான் கூப்பிட்டு போவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கிற சைட் சீங்ஸ், இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது டெம்பிள்ஸ், அதுக்கப்புறமா வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற இடங்கள், அதுக்கப்புறம் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு, அதுக்கப்புறம் இந்த டுக் ஏரியாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பெனாங்கில். ஆனால் பட் நம்ம வந்து லிமிடெட் சோர்ஸ் தான் கவர் பண்ணுவோம். இது அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வாங்க. பெனாங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஜிப்லைன் கோஸ்டரு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹாட் ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் ஓப்பன் பீச்சஸ்ஸு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் பட் இது எல்லாமே சீசனல். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாமே பெய்ட் கேம்ஸு. ஸோ நீங்கள் தேவைன்னு சொன்னால் நம்ம ஆன் Day 1, Day 2 இல்லைன்னா சப்போஸ் சில கஸ்டமர் 5 nights ஸ்டே பண்ணுறாங்கன்னா இந்த டே லாஸ்ட் கூட நம்ம பிளான் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேமிலி கப்புள்ஸ் அண்ட் குரூப்பாக வரீங்கனாலும் இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நைட் லைஃப் ட்ரிப் பொறுத்த வரைக்கும் we always suggest to do only the major activities like பெனாங் ஹில் மவுண்டன் டூரு, அதுக்கப்புறம் வந்து பீச் டூர், இந்த மாதிரிலாம் தான். ஸோ வாங்க நான் பீச் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ மார்னிங் அப்படியே ஒரு வாக் போயிட்டு இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் சைட் அடிச்சுட்டு முடிஞ்சா பீச்சில் லைட்டாக குளிச்சுட்டு ஸோ மார்னிங் செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் பிளேஸு. பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லினா வாய்ஸ் ட்ரிப்பாக வந்தால் நல்லாயிருக்கும். சோலோ ட்ரிப்பாக வந்தது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, நாட் பேட். நல்லா சூப்பராக தான் போயிட்டு இருக்குது. தட்ஸ் குட். இந்த பெனாங் அண்ட் பென்தாங் பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் தான் கொடுப்போம். கஸ்டமர்ஸ் வந்து பட்ஜெட் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னாங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்விமிங் பூல் இருக்க மாதிரி ஹோட்டல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த ஹோட்டல் பக்கத்துலேயே சில அடல்ட் பூம் பூம் ஸ்பாலாம் இருக்குது. தேவைன்னா கான்டாக்ட் ஷேர் பண்ணுவோம். ஸோ புக் சூன் அண்ட் கம்ஃபர்டபிளி என்ஜாய் த ட்ரிப்.